இங்க ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது யதார்த்தமா அந்த கல்லை எடுத்து பாக்குறாரு என்ன மெட்டீரியல் செய்யப்பட்டிருக்குன்னு. அதோட விலையை கேட்டதும் இவருக்கு ஒரு ஐடியா வருது. நைட்டு வீட்டுக்கு போனதும் கொஞ்சம் மெட்டீரியலை கலந்து கல்லை செஞ்சு பாக்குறாரு. ஏன்னா இவர் வேலை செய்ய இருக்கிற இடத்துல இருக்க கல் எல்லாமே வேற ஒரு ஊர்ல இருந்து எடுத்துட்டு வராங்க. அதனால விலையும் அதிகமா இருக்கு. சப்போஸ் இவர் செய்யறது சக்சஸ் ஆயிடுச்சுன்னா இவரால $5 சீப்பா தர முடியும். இத்தனை நாள் இவர் செஞ்ச கல்லையும் அந்த கல்லையும் கொண்டு போய் சேர்மன் முன்னாடி காட்டி சேர்மன் கிட்ட போய் இந்த 2 கல்ல எந்த கல்லு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு கேக்குறாரு. அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த கல்லு தான் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாரு. கடைசியில பார்த்தா அது இவர் செஞ்ச கல்லு மட்டும் இல்ல, பழைய கல்லோட $5 கம்மியாவே கொடுக்க முடியும்னு சொல்றாரு. அதே குவாலிட்டியில. அடுத்த நாள் பார்த்தா ஏற்கனவே வேலை நடக்கிற இடத்துல வாங்குற இடத்துல இருந்து கல்கள் வராம எல்லா வேலைகளும் பாதியிலே நிக்குது. இவர்கிட்ட 5 நாள்ல 50,000 கல்லு வேணும்னு இவர்கிட்ட கேக்குறாங்க. ஆனா இவரால ஒரு நாளைக்கு 1000 கல்லு தான் செய்ய முடியும். ஏன்னா இவர் தனி ஆளா தான் கல்லே செய்ய ஆரம்பிக்கிறாரு. இந்த சான்ஸை விட்டா வேற சான்ஸ் கிடைக்காதுன்னு இதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாரு. அவரு 5 நாள் ஆர்டர் வரலனா ஆர்டர் கேன்சல் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு தான் போறாரு. அந்த ஆர்டரை இப்ப முடிக்கிறதுக்காகவே இவர் கூட வேலை செய்யறவங்களை கூட்டிட்டு போய் ராத்திரி பகலும் வேலை செஞ்சு அவர் கேட்ட ஆர்டரை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு காட்டிடுறாரு. இதுல நிறைய காசு கிடைச்சதும் அதை வச்சே கல்லு செய்யற மிஷினை வாங்கி இவருடைய ஃப்ரெண்ட்ஸுகளே வேலைக்கு சேர்த்து ஒரு ஃபேக்டரியே உருவாக்கி பெரிய பிசினஸ் மேனா ஆயிடுறாரு.